ஒருவேளை அவர் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டார் என்று வாதிட்டால் அதை ஏன் தனது தேர்தல் வேட்பு மனுவில் மறைத்தார் என்ற கேள்வி எழும். வேட்புமனுவில் தவறான கல்வித் தகுதியை குறிப்பிட்டதாகவோ அல்லது தகவல்களை மறைத்ததாகவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் அவரது எம்எல்ஏ பதவியே பறிபோகும் அபாயமும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் வட இந்தியாவில் பாஜக மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி அவர்களின் கல்வித் தகுதி தொடர்பாக எழுந்த போலி சான்றிதழ் சர்ச்சை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதே போன்றதொரு கடுமையான சட்ட மற்றும் அரசியல் சிக்கலில் இப்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் தனது டிப்ளமோ சான்றிதழ் விவகாரம் மூலம் சிக்கியுள்ளார் என்று நெட்டிசன்கள் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இப்போது எழுந்துள்ள பிரதான கேள்வி இதுதான். எந்த ஒரு அரசு அங்கீகாரமும் இல்லாத ஒரு போலி நிறுவனத்தில் படித்துவிட்டு தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பள்ளி பிள்ளைகளின் கல்வியையும் அவர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் உயரிய நாற்காலியில் அமர உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கும்? முறையான கல்வி பயிலாமல் போலியான கல்வி நிறுவனத்தில் காசு கொடுத்து வாங்கியதாக கூறப்படும் ஒரு சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தின் கல்வித்துறை அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றனர். இந்த அடுக்கடுக்கான புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.